ஹீரோ என்ன பண்ணுறான்னு ஹீரோயினை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, ஆமாம் உன்னோட ஃப்ரெண்டு தான் என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னா, அதனால தான் கூப்பிட்டேன் அப்படின்னும் போது, பரவாயில்ல யார் சொன்னா என்ன, இது கூட நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே பயங்கரமாக சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. இதில் ஹீரோ வேற கிஸ் பண்ணிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கமாக கண்ணை மூடிக்கிட்டு ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. போதும் கொஞ்சம் கண்ணை துரிக்கிறியா, அப்போ தான் நான் என்ன மருந்து எழுதி தரேன் அப்படின்றதெல்லாம் உனக்கு புரியும் அப்படின்னும் போது, அட்டா பாவி இவன் எவ்வளோதான் என்ன அசிங்கப்படுத்துவான் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுது இவளுக்கு. இவ தான் லேஸில் கிளம்பி போக மாட்டா இல்லையா, அதனால கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளி கதவை சாத்திடுறான். இவன் ஏன் என்னை எப்பவுமே இதையே பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பெணாத்திக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. தம்பிக்காரன் வந்து ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு அவள் ஃப்ரெண்டுக்காரி போயிட்டா, அதாவது ஷாப்பிங் பண்ண போகிறேன்னு சொன்னாலுங்க, காலையிலேருந்து திரும்ப வரவே இல்லை, நீ தான் அவளை ஏதோ கோவப்படுத்திட்டியாமே, அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க இந்த வேலையை, தயவு செஞ்சு என் கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவளுங்க 2 பேரும் தான் சும்மா இருக்க மாட்டாளுங்க இல்லையா. அங்கே ஹீரோவோட கசின் வந்துடுறா. அவள் ஏதோ சொல்ல போக இவளுங்க வந்துட்டு வம்புக்கு நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளுங்க. எப்படியாவது என்னோட கசின், அதான் நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனை வளைச்சு போட்டுலான்னு சொல்லிட்டு தானடி நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவ கேட்கறதுக்கு ஹீரோ ரொம்ப மட்டமா, நேற்று தான் ட்ரை பண்ணேன், அவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான், சான்ஸே இல்லை, எவ்வளோ ட்ரை பண்ணி ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிடுறா. கரெக்டாக ஹீரோவும் தம்பிக்காரனும் வந்து நிற்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க. இவ வேற இன்னும் 4-5 பிட்டை எக்ஸ்ட்ரா போட்டு ரொம்பவே ஹீரோவை அசிங்கப்படுத்துறா. என்னடி சொன்னேன், நான் எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டேனா, வா என் கூட அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கையை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு போறான். உடனே ஃப்ரெண்டுக்காரி, ஐயோ உங்க அண்ணா இப்போ செம்ம ஹேண்ட்ஸமா இருந்தாரு தெரியுமா, எவ்வளோ கோவமா வந்து அவளை கையை பிடிச்சி இழுத்துட்டு போனாரு, செம்ம மேன்லி அப்படின்னும் போது புருஷங்க அன்னைக்கு செம்ம கோவம் வருது. அவ்வளோதானே, அதையே நானும் பண்ணுறேன் வாடி அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறான். இங்கே கூட்டிகிட்டு வந்த ஹீரோ வந்துட்டு, எதுக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன்னு மட்டும் சொல்லு, அதுக்கு வருவேனா வரமாட்டேனான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறான். நான் வந்துட்டு தெரியாமல் சொல்லிட்டேன், உன் கசினை வெறுப்பேற்றதுக்காக சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறா. அது எப்படி இப்போ மன்னிக்கிறது, மன்னிக்கலாம் முடியாது, நீ என்னென்ன பண்ண அப்படின்னு பேசிக்கிட்டே வந்துட்டு அவகிட்ட இருக்க அவனோட பிரேஸ்லெட்டை எடுத்துடுறான். உண்மையாகவே இவன் எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டான் தான் போல இருக்கே அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே தோணுது. இப்போவும் சொல்கிறேன், நீ எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டடா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. சரி இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, எனக்கு ஒரே 1 மாதம் மட்டும் பாய் ஃப்ரெண்டாக இரு அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே அவ்வளோதானே, அப்போனா வந்துட்டு எனக்கு 50 லட்ச ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னது 50 லட்சமா அப்படின்னு சொல்லி இப்போ வாயை பொழக்கிறா. 50 லட்சம் கொடுத்தா 1 மாதம் வந்துட்டு எனக்கு உண்மையான பாய் ஃப்ரெண்டாகவே இருப்பேன் இல்லையா, நான் சொல்கிறதெல்லாம் பண்ணுவேன் இல்லையா அப்படின்னு சொல்லி இவ வழிகிறா. சொல்லி என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே 2 பேருமே வந்துட்டு பைக் எடுத்துட்டு அன்னைக்கு நைட் அவுட் போகிறாங்க. பார்த்தா ஹீரோ வந்துட்டு ஸ்டார்ஸை பார்க்கறதுக்கு தான் ஹீரோயின்